கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 6லேருந்து 8 அமைச்சர்கள், திமுகவோட அமைச்சர்கள் அமலாக்கத்துறையோட அருட்கண் பார்வையில் இருக்கிறார்கள், ரேடாரில் இருக்காங்க. நேரு வந்து முதல்ல இப்போ ஆளாக வந்திருக்காரு இந்த லிஸ்ட்டில். ஃபஸ்ட்டு நேரு தான் இருக்கார். ஸோ அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து ஒரு தொடக்கம் தான் நான் பார்க்குறேன். அடுத்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்குது. அதுக்கு முன்னால் திமுகவை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதைக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்பும். குறைந்தது 6லேருந்து 8 அமைச்சர்கள் அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில், காதல் பார்வையில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஒவ்வொருவராக அந்த வலையில் விழ செய்யப்படுவார்கள். அவர்கள் சட்டத்தை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இது அரசியல் ரீதியிலான ஒரு தாக்குதல். திமுக பிஜேபியை எதிர்க்கிறது என்பதற்காகத்தான் மோடி அரசு இதை செய்கிறது. இதே திமுக பிஜேபி ஆதரிக்குது, திமுக ஆதரவில் மோடி கவர்மெண்ட் இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் அமலாக்கத்துறை இந்த பக்கம் வரவே வராது. ஐடியும் வரவே வராது. அமலாக்கத்துறை வருதுன்னா அது முழுக்க அரசியல் ரீதியிலான பிரச்சனை தான் இந்த விஷயத்தில். இங்கே தப்பு நடந்திருக்குன்றது உண்மை. அது இது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, டாஸ்மாகில் தவறு நடந்தது உண்மை. ஆனால் மோடி அரசு இதை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த தவறு மட்டும் இல்லை, அரசியல் ரீதியாக திமுகவை பழி வாங்க வேண்டும் என்பதுதான். இதுதான் தமிழ்நாட்டில் என்னையும் உங்களையும் போன்ற கோடானு கோடி நல்லவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைலமா. ஏன்னா இங்கே தப்பு நடந்திருக்கு, ஆனால் அவங்க ஈடி வர்றது வந்து தப்பை சரி பண்ணுறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு கிடையாது. பொலிட்டிக்கலாக டிஎம்கேவை தங்கள் காலடியில் உட்கார வைக்கணுன்றதுக்கு தான்.